சரி, நீங்க ஏன் போட்டியிடல? உங்க பேர் வரும் லிஸ்ட்லன்னு பார்த்தா. என் பேர் வந்து வரல. ஏன்னா நான் கேட்ட சீட்டு வரல. என்ன சீட்டு கேட்டீங்க? கட்சியில வந்து புதுசா சேர்ந்தவங்களுக்குலாம் சீட்டு குடுத்துட்டாங்க. பெண்ணாகரத்துல தமிழ் குமரன் போட்டியிடுறாரு. அதெல்லாம் பெரிய அரசியல். இப்ப நிறைய பேர் வெளிப்படையா பேசுறது, வெளியில எழுதுறது, இதெல்லாம் ஒரு கட்சியை பலவீனமா காட்டிடாதா? ஏன்னா தலைமைக்கு எதிரான ஒரு போக்கான. இது பாருங்க, இதுல ரெண்டையும் நீங்க பார்க்கணும். நீங்க எல்லாம் என்ன கேட்குறீங்க? ஜனநாயகமே இல்லை, குடும்ப பிஸ்னஸ் மாதிரி நடத்துறாங்க கட்சின்னு சொல்லுவீங்க. ஜனநாயகம் கொடுத்தா சார், பாண்டிச்சேரி நீங்க சொல்லியிருந்தீங்க, கூட்டணி அங்கேயும் தான் அமைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 4-5 சீட்டு கொடுத்தா அதுலயும் போய் காங்கிரஸே போட்டிடுறது. அது வந்து என்னாச்சுன்னா கடைசி நாள் வரைக்கும் வரல. இது கூட்டணிங்கிறது விட்ராவல் போறவர் 2 நாள் முன்னாடியே உறுதி ஆயிடுச்சு. உறுதி ஆயிடுச்சு. யாருக்கு எந்த சீட்டுன்னு உறுதியா இல்லையே. அதனால என்ன, திருமாவளவன் பதிவே 2 நாள் எழுதிட்டு இருந்தாரு. இன்னும் வாபஸ் வாங்க மாட்டாங்க. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா 23 இடத்துல நாங்க வந்து பிஃபார்ம் கொடுத்துட்டோம். அந்த அங்க வந்து ஒரு ஏமாத்துற வேலை இல்லையா சார்? அப்படி ஆயிடும். அன்னைக்கு வந்து அக்ரிமெண்ட் ஆகலப்பா. அதான் சார், ஆகறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க. அக்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கிடணும்ல. வாபஸ் வாங்க சொன்னா பண்ண மாட்டேங்க. ஏன்னா அங்க ஒரு ஓட்டு 30,000 ஓட்டு தான். இப்போ தமிழ்நாடு மாதிரி அது வந்து ஒரு ஏரியாவும் 5 லட்சம் 6 லட்சம் ஓட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு வார்டு மாதிரி தான் அங்கே இருக்கிற அசம்பிளி. ஸோ மொத்தத்தினுக்கும் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இங்கே நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய இண்டிபெண்டன்ஸ்லாம் அசம்பிளியில் கடைசியில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஜெயிச்சவர் தான் இண்டிபெண்ட். புரியுது சார். அசம்பிளி எலெக்ஷனில் இண்டிபெண்டன்ட் ஜெயிக்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே பண்ணுவாங்க. அங்கே வந்து வார்டில் கவுன்சிலர் நிறைய இண்டிபெண்ட்டாக ஜெயிப்பாங்க. அதான் சார், அது மாதிரி நிறைய ஒன்ஸ் எனக்கு செல்வாக்கு இருக்கு, நீ பிஃபார்ம் கொடுத்துட்ட, நீ சொல்லி நான் என்ன கேட்கணும் அப்படின்னு ஆயிட்டாங்க. கட்சி நடவடிக்கை எடுக்கணும், கட்சி விட்டு தூக்கணும். இனிமேல் நீ ஜெயிச்சு வந்தா கூட சேர்த்திக்க மாட்டாங்கணும். கட்சி வந்து அவங்க அஃபிஷியல் கேண்டிடேட் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் கை சின்னம் தான் சின்ன எப்படி பிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இப்போ பிஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் லாஜிக்கலாக பேசுங்க. பிஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஒப்பந்தமால யாரு சிஎம் என்ன ஏது எதுவுமே தெரியல, அதனால கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாபஸ் 2 நாள் 3 நாளைக்கு வாபஸ் வாங்குனா வாபஸ் வாங்க மாட்டேங்கிறான். ரைட்டாக சட்டப்படி எங்களால் போய் இது எங்கள் பிஃபார்ம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ 23 ஃபார்மும் எங்களுது இல்லைன்னு ஆகிடும். புரியுது. அவன் தான் விட்ரா பண்ணுன்னு சொல்லியாச்சு, விட்ரா பண்ணலை. அவன் எங்கள் அஃபிஷியல் கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இப்போ இதே லாஜிக்கில் சார், 28 பேர் அறிவிக்கிறதுக்கு 27 பேர் அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. கடைசி இப்போ நேற்று தான் அறிவிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஐயோ லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லி திமுககாரங்க போட்டிடுங்க, இந்தாங்க பிஃபார்ம்னு கொடுத்து ஒரு 28 இடத்துலையும் போட்டியிட வச்சுட்டாங்க. நீங்க இப்ப அறிவிச்சிட்டீங்க, அதுல ஒரு 10 பேர் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஸ்டாலின் இதே மாதிரி சொன்னார்னா நான் என்ன பண்ணட்டும்? அசம்பிளில நடக்கல. இப்ப மேலூர்ல ஒருவேளை அவங்க ஒருத்தர் போட்டியிட வச்சுட்டாங்க, அசம்பிளில நடக்கல. பட் இதுல நடந்தது உள்ளாட்சி தேர்தல். நான் என்ன சொன்னேன், அங்க இருக்கிற வந்து சைஸ் ஆஃப் தி அசம்பிளி ரொம்ப சின்னது. ரைட் சார். அதான் கொஞ்சம் இருங்க. உள்ளாட்சி தேர்தலில் பல கூட்டணி கட்சி காட்சியில் யாருக்கெல்லாம் மேயர் பதவி திமுக சொல்லி கொடுக்க முடியாம போச்சு. கொடுக்க முடியாம இல்லை, அங்க இருக்கிறவங்க வந்து தோக்கடிச்சாங்க திமுக. அவங்களதான் கட்சி விட்டு அமிச்சாங்களா? இல்லையே, இன்னும் கட்சியிலேயே தானே இருக்காங்க. ஓகே, அது ஒரு இதா எடுத்துக்கூடாது. இல்லை நான் என்ன சொல்கிறேன், 2 இடத்துலையும் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா திமுகனா? பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே சார். இன்னொரு பக்கம் நீங்கள் ஏன் மேலூர் வரைக்கும் போட முடியல? 27 பேர் அறிவிக்கிறது 28 அறிவிச்சு விட்டுருலாமே. மேலூரில் என்னங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சோன்னா டெஃபினட்டாக நேற்று வந்துடும் நினச்சோம், என்னன்னு தெரில, கேட்டு சொல்லணும். ஓகே சார். இப்போ தமிழ்நாடு களம் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் ஸ்டாலின் சாரோட இருக்கிற ஒரு கூட்டணி பலமான கூட்டணி டெஃபினட்டாக முன்னணியில் இருக்குது. டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடும். நல்ல ஸ்ட்ராங் டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடும். முதல் வாட்டி அவங்களோட ஹிஸ்ட்ரியில் 2 வாட்டி திமுக அரசு ஒன்றும் இம்மீடியட்டாக கலைஞர் கூட பண்ண முடியாதது சாதனையே அவர் பண்ணிடுவார். எல்லா போல்ஸும் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாலின் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் லீடர் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ அதனால் ஸ்டாலினுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு டெஃபினட்டாக ஒரு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டியில் திரும்பி வர போகிறார். ஓகே, நீங்கள் ஒரு முதலீட்டாளரும் கூட, முதலீட்டாளர்கள் மட்டத்தில் உங்களுக்கான தொடர்புகள் இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பீப்புள் அவங்களும் ஹாப்பி, ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா 1 trillion ட்ரீம் பண்ணி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுத்து இதுக்கு மேலே ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரால் என்ன பண்ண முடியும்?
ஸோ அந்த செக்டார் ஹாப்பி தான் இந்த கவர்மெண்ட் மேல. எந்த செக்டர் ஹாப்பி இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த சங்கியை நம்பி இருக்கிறவங்களும், அதுக்கப்புறம் சங்கிக்கு கூஜா தூக்குற ஒரு கும்பல் இருக்கிறத தவிர வேற யாரு ஹாப்பியா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் குருமூர்த்தி ஹாப்பி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ம் ஸோ இந்த கவர்மெண்ட் நீடிக்கிறது எல்லாருக்குமான ஒரு டெஃபினட்டாக ஓகே. ஸோ மற்ற கட்சிகளுடைய நிலவரம்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? நல்லா இருக்கு. அதிமுக கூட்டணி. அதிமுக பண்ண பெரிய தப்பு பிஜேபியோட ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டில் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டுங்கிறது ஒரு பெரிய ஓட்டு. தமிழ்நாடு வந்து ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோவில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்தியா விடுங்க, உலகத்துலேயே இப்படிலாம் கிடையாது. அந்த கோவிலை வந்து பல ஆயிரம் வருஷமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ ஒருங்கிணைப்ப தஞ்சாவூர் மாவட்டம் சொல்கிறேன். இப்போ 3-4 மாவட்டம் ஆயிடுச்சு. அந்த 1000 கோயிலுக்கு மேலே இருக்கும். அந்த ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1000க்கு மேலேயான கோவில் இருக்கும். ஒருக்கு இப்போ நான் படிக்கணுன்னா ஒரு கோயிலுக்கு போகலாம், எனக்கு பணம் சம்பாதிக்கணுன்னா ஒரு கோயிலுக்கு போகலாம். அது மாதிரி விதவிதமான கஷ்டத்துக்கு ஒரு கோவில் இருக்குது. இன்றைக்கும் மக்கள் அங்கே வர்றாங்க, வழிபாடு பண்ணுறாங்க. அது வந்து எங்களோட பர்சனல் பிலீஃப். நானும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான், உனக்கு தெரியும், என்னோட பிலீஃப் அது. பட் அதனால் நீயும் கடவுளை கும்பிடுன்னு நான் சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? இல்லை சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்ல முடியாது. அதாவது தனியுரிமை அடிப்படையிலேன்னு நினைக்கிற ஒரு ஸ்டேட்டு. இன்னொன்று யார் எதை வேணால் சாப்பிடுங்கிற ஸ்டேட்டு. 75% வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஸ்டேட் இது. ஒரு 25% தான் வெஜ். கடவுளுக்கே படையல் போடுற ஸ்டேட். எங்களுக்கு வெஜ்ஜு போடுற இது. சில கடவுளுக்கு ஆட்டை பலியாக கொடுக்குற ஊர் இது. ரைட்டாக கடா வெட்டுறதுங்கிறது ஒரு காமன் திங். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்காக இருக்கிறது, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது. இங்கே வந்து நீ இப்படி தான் சாமியை கும்பிடணும், நீ இயேசுவை கும்பிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஹிந்துக்கள்லாம் மதர் மேரியை கும்பிடுறது உண்டு. நான் எங்கள் நாகூர் தர்காவுக்கு போவாங்க. நான் சொல்கிறேன், இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் தான் எங்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா நம்மளே இசபெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. அங்கே நிறைய நாள் நான் உட்காந்துருக்கிறேன். எங்கள் மூத்தவர்கள்லாம் உடம்பு சரியாகும் போது நாள் கணக்காக நான் உட்காந்துட்டுருக்கேன். அங்கே ஒரு மேரியோட ஸ்டாச்சு இருக்கும். அங்கே ஹிந்துக்கள் வந்து புடவை கொடுப்பாங்க. ஓகே. தட் இஸ் பேஷண்ட் க்யூர் ஆகி போயிட்டாங்கன்னா வேண்டுதலாக புடவை கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. நானே கொடுத்துருக்குறேன். எங்கள் அம்மாலாம் உடம்பு சரியில்லாமல் வந்தபோது அதுக்கு புடவை கொடுத்துருக்கேன், அதை சுற்றி வந்திருக்கேன், பிரதட்சணம் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால இது அம்மனை தூக்கிட்டு மேரியை வச்சுட்டோம், அவ்வளோதான். ஸோ அதனால அது தப்பு, நாங்கள் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு வேலூரில் ஒரு வீடு இருந்தது. அது வந்து ரொம்ப வருஷமாக ஒரு கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்டை வாடகைக்கு இருந்தது. அவங்க காலி பண்ணிட்டு போனாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த வீடு தேவையில்லை, சர்ச்சுக்கே தான் கொடுத்தோம் நாங்கள். ஓகே. நாங்கள் வந்து ஹிந்துவுக்கு அரங்கமைப்பும் வச்சுருக்கோம், ட்ரஸ்ட்டும் இருக்குது, கோவிலும் நான் நடத்துகிறேன், கிறிஸ்டியனிட்டிக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதுதான் தமிழ்நாட்டோட கல்ச்சர். அது வந்து பிஜேபிக்கு ஒத்து வராத கல்ச்சர். ஓகே. அவன் ஹிந்து கூட அவன் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே. ஹிந்து கூட அவன் சொல்கிற ஹிந்து தான் இருக்கணும்னு சொல்கிறான். ரைட்டுங்களா? அது மாதிரி ஒன்றை வந்து எடப்பாடி வந்து தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 18th and 19th ஒரு பார்லிமெண்ட் செஷன் வரப்போகுது. அந்த பார்லிமெண்ட் செஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லோக்சபாவை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு செஷன்னு. இப்போ ஊரெல்லாம் எலெக்ஷன் நடக்குது. இந்த சமயத்தில் எதுக்கு நீங்கள் மாற்றி வைக்கணும்? அதில் இப்போ என்ன சொல்கிறாரு, 50% யூனிஃபார்மாக எல்லாருக்கும் ஏற்றுவேங்கிறாரு, எல்லா சீட்டையும் 50% ஏற்றுவேங்கிறாரு. அப்போ மறைமுகமாக என்ன சொல்கிறீங்கன்னா, சவுத் இல்லாமையே நாங்கள் ஜெயிச்சிருவோம். அப்போ நம்ம என்ன பிரிட்டிஷ்காரனுக்கு காலனி அடிமை இருந்த மாதிரி நார்த் இந்தியனுக்கு அடிமையானோங்கிறத அவங்களோட ஐடியா. எப்படியும் கேரளாவில் ஒன்றும் கயட்ட முடியல, தமிழ்நாட்டில் கயட்ட முடியல, எடியூரப்பாவுக்கு அப்புறம் பிஜேபி அங்கேயும் ஒன்றும் கஷ்டம். இங்கே வந்து ஆந்திராவில் நம்ம நாயுடு வச்சு தான் தூக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? சவுத்தே வேண்டாம் எனக்கு, நான் நார்த்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் அரசு ஃபார்ம் பண்ணிடுவேன்னா எப்படி? அதுக்கு தானே இந்த இப்போ லோக்சபாவை ஒரு எலெக்ஷன் நடுவில் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷனே இல்லாமல் ஒரு பில்லை பாஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அதை எடப்பாடி ஏற்றுக்கிறாரா? ஏன் எடப்பாடி அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு? அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் போகிறோம், தமிழனோட வாய்ஸ் போயிடும், தமிழனுக்கு இனிமேல் ரோலே இருக்காது அப்படின்னு சொன்னால் ஓகேங்கிறாரு அவர். ஸோ மக்களுக்கு என்ன புரியணும்னா, இரட்டலைக்கு போடுற ஒரு ஓட்டும் வந்து நீங்கள் பிஜேபிக்கு போடுற ஓட்டு. ஓகே. ஸோ அந்த ஆங்கிளில் தான் இந்த தேர்தல் அணுகணும்.
இல்லாட்டா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்? எம்ஜிஆர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான். ம். ஒரு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சி அது. ம். புரட்சித் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரே குலம் ஒருவனே தெய்வம். அண்ணா சொன்னது அப்படியே சொன்னார். அது மட்டும் இல்லை, ஒரு இதில் வந்து இஸ்லாமியரா ட்ரம்மெல்லாம் பாறையெல்லாம் கூட ம். வாசிச்சிருக்கிறாரு. ம். ம். அதெல்லாம் வித்த கட்சி தானே இப்போ இருக்கிற ஏஐடிஎம்கே. ம். எவ்வளோ பாய்ங்க ஒரு ராஜ்யசபா இருந்தவர் ரிசைன் பண்ணி திமுகவுக்கு போயிருக்காரு. எவ்வளோ எலெக்ஷன் கேம்பெயினில் நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அம்மையாரை கிறிஸ்டியனாக வேஷம் போட்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ கிறிஸ்டியன் எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருந்தாங்க. ம். அதெல்லாம் மொத்த சொத்தமாக கொடுத்துட்டு தானே வந்திருக்கிறீங்க. ம். தமிழ்நாட்டில் ஒரு ஜாதிலாம் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு மதவாத கட்சின்னு இருந்ததே கிடையாது. அப்போ ஏடிஎம்கே நீங்கள் மதவாத கட்சியாக மாற்றுறீங்க. இப்போ அதோட என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நீங்களும் நானும் ட்ரிப்ளிகேனில் இருக்கிறோம். ம். ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கம் தொகுதி இது. ம். அண்ணா இது வந்து மயிலாப்பூருக்கும் இதுக்கும் நடுவில் ராயப்பேட்டை. ஒட்டி இருக்குது இந்த இடம். இந்த இடம்னா இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அது மாதிரி இடம் இருக்குது. இங்கே ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதர் சயீதெல்லாம் எம்எல்ஏயாக இருந்தாங்க ஏடிஎம்கேலேருந்து. ம். ஒருத்தரோடு என்ன சொல்கிறேன்னா, எங்கள் ஏரியா வட்டத்தில் நீங்கள் ஏடிஎம்கே கட்சியே கிடையாது. முன்னாடி இது ஏடிஎம்கேல பல பேர் இருந்தாங்க. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க அங்கங்கே போயிட்டாங்க. ம். அது மாதிரி பல ஏரியா தமிழ்நாட்டில் எடப்பாடி டேக் ஓவர் பண்ண அப்புறம் இந்த கட்சி இல்லாட்டா ஒரு திமுககாரன் இருப்பான், ஒரு அதிமுககாரன் இருப்பான். 2 பேர் சில இடத்துல ஒரு ஏரியாவில் ஒரே வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் இருப்பாங்க, ம். அடிச்சுப்பாங்க. அந்த கட்சி இதுக்குள்ளேயே தான் அடங்கும். ம். ஆனால் இன்றைக்கி எடப்பாடி தலைமையில் பல இடத்துல ஏடிஎம்கே இல்லாமல் பண்ணிட்டார்ல அவர். ம். இது பிஜேபி சதி இல்லாமல் என்ன சதி? ம். நீங்கள் எடுத்து பாருங்கள். 1990லேன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டி ஏடிஎம்கே வந்து மயிலாப்பூரை ஜெயிச்சிருக்கு. ஒரு டிஜிபிலாம் எம்எல்ஏயாக இருந்த ஊர் அது. இன்றைக்கி அந்த சீட்டை தானம் வந்துட்டாங்கல்ல. ம். கோயம்புத்தூர் சவுத்தை வந்து வானதிக்கு தானம் வந்தாங்க போன வாட்டி. ம். ம் இப்போ நார்த்து கொடுத்துட்டாங்கல்ல. அதான் நான் சொல்கிறேன்ல, ம். எதெல்லாம் அவங்களோட கோட்டையோ அதையே கொடுத்துட்டாங்கல்ல. ஓகே. சரி, ஏடிஎம்கே ஓகே. டிவிகே? டிவிக்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன் பேஸ் பார்ட்டி. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த அரசியலில் இருந்தவங்கெல்லாம் விஜயகாந்தை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, நான் ஒன்றும் பேசலை. எம்ஜிஆர்லாம் முன்னாடியே வந்து அரசியலில் இருந்து எலெக்ஷன் திமுகவில் ஜெயிச்சு அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்து அரசியலில் அனுபவித்தார். திமுகவில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கச்சா வெளில வந்தார். ம். என்டி ராமாராவும் அரசியலில் என்டி ராமாராவ் மாதிரி எஃபெக்ட் இது. ஓகே. ஸோ இதில் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பார், ம். ஓட் ஷேர் எவ்வளோ வரும்? டெஃபினட்டாக ஓட் ஷேர் வரப்போகுது. ம். 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 எவ்வளோ ஓட் ஷேருங்கிறது தான் கேள்வி. சீட் சார் சார் சீட்டும் ஒரு 4-5 சீட்டு வருவாங்கன்னு 4 நினைக்கிறேன். தானா? மினிமம் 4-5 வருவாங்க. விஜய் 2 இடத்தையும் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இல்லை 4 தானா? டெஃபினட்டாக அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அவங்க டிவிகே வர்சஸ் டிஎம்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது குவைட் ட்ரூ. ம். அது நடக்கும். மேபி பல இடத்துல சென்னையில் டிவிக்கே நம்பர் 2 பார்ட்டியாக வந்துடும். ஓகே. ஏடிஎம்கே சார். ஏடிஎம்கே மேபி டி நகரில் கூட, டி நகர் அங்கே ஒருத்தர் நல்ல கேண்டிடேட் நிற்கிறார். அது மாதிரி ஒரு 3-4 இடத்துல வேறு கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இருக்கலாம். பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் பேச முடியும். சேப்பாக் ட்ரிப்ளிகேனில் ஒன்றுமே கிடையாது. மயிலாப்பூரை தானம் வாத்து கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஒரு பெரிய ஏடிஎம்கே ஸ்பேஸை டிவிகே பிடிச்சிரும். டெஃபினட்டாக பிடிச்சிரும். இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிற அர்பன் ஏரியாஸில் ரியல் அப்போசிஷன் வந்து டிவிக்கே தான் வரும். ஓகே. ஆனால் ஒரு 6-7 மேக்ஸிமம் 6-7ன்னு வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் அவர் ம். விஜயோட சேர்த்து. விஜயோட சேர்த்து. ஓ. அதை வச்சு அவர் அசெம்பிளியில் எப்படி நடத்திக்கிறாரு, ம். அடுத்த 3 வருஷம் அவர் எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு, ம். அதை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் என்னுடைய கணிப்பு என்னென்னா, அவர் ஒரு 6-7 சீட்டு நின்று அவர் வெளியில் வந்து மக்களோட சந்திச்சார்னா, இந்த இதோட பின்னாடியே வரப்போகிற அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்குல்ல, ம். அது ஒரு டிசைடிங்காக இருக்கும். ஓகே. அதில் அவரோட பொசிஷனை இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஆனால் வெளியில் வந்து மக்களோட இருக்கணும். ம். டெஃபினட்டாக வந்து லோக்கல் பாடியில் ஸ்ட்ரென்த்தன் ஆவார். ம். 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 ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு அப்போசிஷன் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. அது வந்து ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணாமல் அதை கீழே கொஞ்சம் கரைஞ்சிக்கிட்டே போகுது. ம். ம். ரைட்டுங்களா? சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் தான் ஸ்ட்ராங்காக இருந்தது பார்ட்டி ஏடிஎம்கே. சவுத்தில் அவங்க இருந்தவங்கெல்லாம் வேறு ஓபிஎஸும் இன்னொருத்தரும் டிஎம்கேல இருக்காங்க. அப்புறம் அமமுக தனியாக இருக்குது, சசிகலா தனியாக இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டு செதறி போச்சு. ம். மதுரை கீழே இருந்த அவங்க ஓட்டு அண்டிப்பட்டி தானே எம்ஜிஆரோட ஸ்ட்ராங் ஏரியா. ம். அந்த ஏரியாவே அவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஓகே. ஓகே சார்.
என்டிகே என்டிகே எனக்கு ஆக்சுவலாக வந்து கொள்கை எனக்கு ஆகாத கொள்கை. ம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிர்ப்பான கொள்கை. ம். நம்மெல்லாம் இந்தியர்கள் முதல்ல. ம். அவங்க ஒரு ஒரு ஃப்ரிஞ்ச் பார்ட்டி. அந்த ஓட்டை டெஃபினட்டாக அவங்க வாங்குவாங்க. ஒரு 6-7% ஓட்டு அவங்க டெஃபினட்டாக. 8 தாண்டிட்டாங்க சார் அவங்க அது வளர்ச்சி. பண்ண விஜய் வந்திருக்கார்ல இப்போ. ஓகே. அதில் ஒரு 2-3% குறையும்ல. ஓ. விஜய் எல்லார்ட்டையும் தான் எடுக்க போகிறாரு. ஓகே. வண்டி ஏடிஎம்கேருந்து காங்கிரஸ் இருந்து எடுப்பாரோ? டெஃபினட்டாக எடுப்பார். இதில் மாற்றுக்கருத்து யங்ஸ்டர் ஓட்டு எல்லா இடத்துலையும் அவர்கிட்டேருந்து போகும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சசிகலா ராமதாஸ் அவங்க ஒரு அணி அமைச்சிருக்காங்கல்ல. தான் சொன்னேன், சசிகலா என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதனால தான் நான் அதிமுக காணாமல் போய்டுவேன். ம். ம். சசிகலா வந்து எங்கெல்லாம் அமமுக இருக்கோ அங்கே ஆள் வைக்க போகிறாங்க. ஓகே. ஸோ சித்திக்கும் பையனுக்கும் நடக்கிற பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சு அது. ம். ராம்தாஸ் வந்து அப்பாவும் பையனும் போடுற கஷ்டம் சண்டை தான் அது. ஸோ இப்போ இது அவங்கள தான் இன்னும் வீக்கன் பண்ணும். ஏடிஎம்கே அதை தான் வீக்கணும். அதனால தான் சொன்னேன், இது வந்து ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு குத்து. ஓபிஎஸ் போகிறாரு, அமமுக அகேன்ஸ்டாக இவங்கள போடுறாங்க. அதே மாதிரி பாமக அகேன்ஸ்டாக அந்த 17 இடத்துல ஆள் போடுறாரு. இதுதான் இது. ஓகே. நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.